புதுதாக யாராவது உங்கள்கிட்ட வந்து நம்ம தொழில் தொடங்கலான்னு வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து செய்யலாங்க ஐயா. கண்டிப்பாக எடுத்து செய்யலாம். பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லா இருக்கிறது. உங்களுக்கு ஏழில் புதன் பகவான் இருப்பது நண்பர்களால் ஆதாயம். எப்படி நண்பர்களால் ஆதாயம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அது பார்ட்னர்ஷிப் தொழில் ரொம்ப வெற்றிகரமாக சிறப்பாக அமோகமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறது. பண வரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு வந்து லட்சுமி கொட்டி கொண்டிருக்காது. 11இல் லாப 10இல் தொழிலதிபர் 10இல் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருப்பாது. உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் வந்து பை வாங்கி வச்சுன்னு கொட்டிக்கிட்டு பை வாங்கி வச்சு பிடிக்க வேண்டியது தான் உங்களுக்கு. அந்த அளவு பணம் கொட்ட போகிறது. குடும்பத்தில் இருந்த சின்ன மன கஷ்டங்கள் மனசுக்குள்ளே இருந்த கணசம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அநியாயமாக இருந்த ஒருத்தர் கொண்ட ஒருத்தர் பிடிக்கல, மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் மனசாபம் இதெல்லாம் விலகப் போகிறது. இந்த மாதத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். இந்த பொங்கல் நல்லாளில் வீட்டில் பொங்கல் என்று மகிழ்ச்சி பொங்கப் போகிறது. குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டில் முதல் மாதமாக வருவது இந்த ஜனவரி மாதம். அதனால் இந்த ஜனவரி மாத பலன் நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இப்பொழுது என்ன பலாபலன்கள் தரப்போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். என் இனிய இதயத்தில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் குரு பகவான் அமைந்திருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 10இல் அமைந்திருப்பது அதை விட கூடுதலான சிறப்பு. கூட சனி பகவான் கூட அமைந்திருக்கிறார். அதனால் அது மிக சிறப்பு உங்களுக்கு. அதேபோல் 7இல் புதன் பகவான் அமைந்திருப்பதும் மிக சிறப்பு. இந்த 3 அமைப்பு கிரகங்கள் உங்கள் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய பலனை தரப்போகிறது. எப்படி என்றால், தொழிலில் உங்களுக்கு சனி பகவானும் சுக்கிரனும் அமைந்திருப்பது, 2 நட்பு கிரகங்கள் அமைந்திருப்பது, தொழில் சம்பந்தப்பட்டவர்கள், தொழில் செய்பவர்கள், பிஸ்னஸ் செய்பவர்கள் இந்த மாதம் வந்து அமோகமாக இருக்க போகிறது. எப்படி ரொம்ப அமோகமாக இருக்க போகிறது. கொடுத்த காசு பெண்டிங் காசு வரப்போகிறது. தொழிலில் இருந்த தடைகளெல்லாம் விலகப் போகிறது. தொழிலில் உங்களுக்கும் பணியாட்களுக்கு இருந்த அந்த மனசாபங்கள் விலகப் போகிறது. எவ்வளோ உழைக்கிறீங்களே நீங்கள், அதுக்கு 3 மடங்கு லாபம் கிடைக்கப் போகிறது. உழைப்பாளி என்ற சனி பகவானும் லக்ஷ்மி என்கிற சுக்கிரன் பகவான் இரண்டும் இணைந்து இருப்பது, எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதுதான் பணம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து மிகப்பெரிய வெற்றியை தொழிலில் நீங்கள் அடைய போகிறீர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் விரிவுபடுத்துவது, ஒரு பிரான்ச் இருந்தால் இன்னொரு பிரான்ச் பண்ணலாமா, கண்டிப்பாக நீங்கள் விரிவுபடுத்தலாம். அந்த அளவுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. ஜனவரி 15 பிறகு நீங்கள் தொழில் விரிவுபடுத்துறதுக்கு உண்டான பூஜை போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது. தொழில் சம்மந்தப்பட்ட பார்ட்னர்ஷிப் தொழில் ரொம்ப அருமையாக இருக்குது. பார்ட்னரில் ஏதாவது உங்களுக்குள்ள மன கஷ்டங்கள் இருந்தாலும் அது கூட தீரப்போகிறது. புதுதாக யாராவது உங்கள்கிட்ட வந்து நம்ம தொழில் தொடங்கலான்னு வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து செய்யலாங்க ஐயா. கண்டிப்பாக எடுத்து செய்யலாம். பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லா இருக்கிறது. உங்களுக்கு 7இல் புதன் பகவான் இருப்பது நண்பர்களால் ஆதாயம். எப்படி நண்பர்களால் ஆதாயம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அது பார்ட்னர்ஷிப் தொழில் ரொம்ப வெற்றிகரமாக சிறப்பாக அமோகமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறது. இதுவரையில் இருந்த லாபம் குறைவாக வந்திருந்தால் கூட சரி, இந்த மாதத்தில் கூடுதலாக லாபம் வரப்போகிறது. தொழிலில் ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதை கண்டு நீங்கள் இந்த மாதத்தில் செய்யலாம். வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பண வரவு கம்பெனி மூலம் போட்டது அதெல்லாம் கண்டிப்பாக தடை இல்லாமல் இந்த மாதம் வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் ரொம்ப அருமையாக இருக்கிறது. தொழிலில் இன்னும் பற்றாக்குறை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டு நிறைய ஆட்கள் எடுப்பீர்கள். அதனால் உங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்துவது சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியம் என்று பார்த்தோம்னாக்கா, ஆரோக்கியம் இந்த முறை நல்ல அருமையாக மேன்மையாக இருக்கிறது. போன மாதம் இருந்ததை விட இந்த மாதம் மேன்மைவிடும். உடல் உபாதைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் பண வரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு வந்து லட்சுமி கொட்டி கொண்டிருக்காது. 11இல் லாப 10இல் தொழிலதிபர் 10இல் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருப்பாது. உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் வந்து பை வாங்கி வச்சுன்னு கொட்டிட்டு பை வாங்கி வச்சு பிடிக்க வேண்டியது தான் உங்களுக்கு. அந்த அளவு பணம் கொட்ட போகிறது. குடும்பத்தில் இருந்த சின்ன மன கஷ்டங்கள் மனசுக்குள்ளே இருந்த கணசம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அநியாயமாக இருந்த ஒருத்தர் கொண்ட ஒருத்தர் பிடிக்கல, மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் மனசாபம் இதெல்லாம் விலகப் போகிறது. இந்த மாதத்தில்
கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். இந்த பொங்கல் நல்நாளில் வீட்டில் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சி பொங்க போகிறது. எப்படி உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க போகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரும் ஒற்றுமை ஓங்கும் இந்த காலம். உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர், ஒரு நல்ல அந்தஸ்து இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் கிடைக்க போகிறது. நல்ல பேரே இல்லை, எவ்வளோ உழைச்சாலும் என்ற மனசாங்கல் விலகி உங்களை எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு குடும்ப பெண்களும் சரி, குடும்ப தலைவரும் சரி, ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால் குடும்பத்தில் இதுவரை அதாவது குடும்ப பெண்களுடைய தாய் உறவு விடுபட்டது, தாய் உறவில் விட இந்த மாதம் ஒன்று சேர போகிறீங்க. தாய் மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது, தந்தை மூலியமாக ஆதாயம் கிடைக்க போகிறது, அண்ணன் தம்பி உறவுலாம் நல்லா இருக்க போகிறது. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பான மாதமாகவே இந்த ரிஷப ராசினியர்கள் அன்பு அமைகிறது. அதை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பேச்சு கேட்கவில்லையா? இந்த மாதம் கண்டிப்பாக கேட்பார்கள். படி என்று சொல்லி பார்த்தோம், அடித்து பார்த்தோம், ஒன்றும் கேட்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த மாதம் கண்டிப்பாக படிப்பாங்க, மார்க் அதிகம் வாங்குவாங்க. நீங்கள் அதுக்குண்டான நல்ல பேர் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ கவலையே பட வேணாம். பிள்ளைகள் நல்லா படிப்பார்கள். பிள்ளைகள் உங்கள் பேச்சை சொல்கிற பேர் கேட்பாங்க. திருமண வாழ்க்கை பெண்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கவில்லை என்று நீங்கள் ஏங்கிட்டீங்களா? உங்கள் பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை வரலாம் வந்து தள்ளிட்டு போயிடுறாங்க. நாங்கள் எல்லா பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம், தோஷம்லாம் எதுவுமே எல்லாம் நீங்கள் எந்த தோஷத்துக்கு எல்லா பரிகாரம் பண்ணி எதுவும் நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுற பெற்றோர்கள் உங்கள் பெண்ணுக்கு கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதம் அரசு வேலையில் உள்ள மாப்பிள்ளை கண்டிப்பாக வருகிறார். எப்படி? அதுவும் மத்திய அரசு ஊழியர் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி உங்கள் பையனுக்கு வரம் தேடிக்கொண்டு இருப்பீங்களா? 5 வருஷமாக தேடுறோம், 6 வருஷமாக தேடிங்கிறோம், ஒன்றும் அமையலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த மாதத்தில் ஆண்டவன் உங்களுக்கு உங்கள் பையனுக்கு உண்டான பொண்ணு காட்டுகிறார், கண்ணில் காட்ட போகிறாரு. கண்டிப்பாக அமைய போகிறது. நல்ல வசதியான இடத்துலையும் நல்ல வேலை வர பொண்ணு உங்கள் பையனுக்கு அமைய போகிறது. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். எப்படி? உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி இந்த தடைகள் எல்லாம் விலகி இந்த தை மாதம், இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. அதனால் சுப நிகழ்ச்சிக்கு கவலை கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்குது. அதேபோல் எதிரி தொல்லை ஆரோக்கியத்தில் உங்களை வாழவே விடக்கூடாது. இந்த எதிரிகளாக இந்த மாதம் காணாமல் போக போகிறாங்க. ஆனால் நமக்கு எதிராக வம்பு அவங்கள்ட்ட நம்ம வச்சுக்கூடாது அப்படின்னு விலகி போயிடுவாங்க. அதனால் தொழிலில் உள்ள அதாவது பொச்சிருப்பு, பொறாமை இதெல்லாம் விலகி சிறப்பாக தொழில் நடக்கப் போகிறது. ஜவுளி கடை, நகைக்கடை, மளிகை கடை, ஸ்வீட் கடை, உணவு சாப்பிடும் பொருள்கள், இந்த தொழிலெல்லாம் ரொம்ப அமோகமாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். பெண்களால் ஒரு ஆதாயம் இருக்கிறது. எப்படி? பெண்கள் மூலம் ஆதாயம் இருக்கிறது. அதனால் அந்த ஆதாயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். குடும்ப பெண்களுக்கு மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, கணவன் சரியாக நம்மளை கவனிக்கத்தில்லை. ஸோ இந்தமாரி இருக்கிற கஷ்டங்களாக கூட இந்த மாதத்துக்கு விலக போகுது. உங்களுக்கு குடும்ப பெண்களுக்கு இதெல்லாம் இந்த பிரச்சனை தீரப்போகிறது. உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான இந்த மாதம் அமையப் போகிறது. ஜனவரி மாதம் வேலைவாய்ப்பு, அரசு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு, அரை மார்க்கில் விட்டோம், 1 மார்க்கில் விட்டுட்டோமே தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு நல்ல ரிசல்ட் வரப்போகிறது. பரீட்சை எழுதியவர்கள் நல்லா நீங்கள் பரீட்சை எழுத போகிறீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். ஐடி ஃபீல்டு கம்பெனியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு. அதே போல் கம்பெனி மூலிமா வெளிநாடு போகணும், ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான வெளிநாடு யோகம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஈகோ பிரச்சனை, எப்படி ஈகோ பிரச்சனை நீங்கள் விட்டுட்டுனாலே உங்களுக்கு நல்லா அருமையாக சிறப்பாக இருப்பீங்க. வாய் கொடுத்து நீங்கள் மாட்டுக்கிறீங்க. அளவோடு யோசனை பண்ணி நிதானமாக பேசுனீங்களா உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். உங்கள் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் உங்கள் மேல் அதிகாரி சிறப்பாக இருப்பார்கள். உங்களுக்கு கூட கீழே வேலை செய்பவர்கள் கூட உங்கள் நண்பர்களாக இருப்பார்கள். அதனால் இந்த தொழில் செய்கிற பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் போகிறது. ஜனவரி மாதத்தில் புதிய நட்போட்டாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதனால் ரிஷபராசி அன்பர்கள் கூடுமான வரையில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.